41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இந்திராணி இந்திரன் கிட்ட கேட்கறதும், 2வது லைன் இந்திரன் பதில் பேசுறதுமாக்கும். 41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் நான்யோஸ்தி பலவான் சத்ரோர் ஏன சிந்தா பரோ பவான். உங்களை இப்படி சிந்திக்க வைக்கிற பிரபலனான ஒரு சத்ரு இப்ப இல்லையே, பின்ன என்னத்துக்காக்கம் இப்படி சிந்தனை பண்ணி சங்கடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு இந்திரன் பதில் சொல்றதாக்கும். 41வது ஸ்லோகத்துல 2வது லைன் நாராதீர் பலவான் மேஸ்தி ந சாந்தீர் ந சுகம் ததா. எனக்கு பலவானான சத்ரு இல்லை, அதே மாதிரி சுகமும் இல்லை, சமாதானமும் இல்லை. 42வது ஸ்லோகம் பிரம்மஹத்யா பயாத் ராஜ்ஞி பிபேமி சததம் கிருஹே ந நந்தனம் சுககரம் ந அமிர்தம் ந கிருஹம் வனம். ஹே ராஜ்ஞி, பிரம்மஹத்யா பயமாக்கும் என்னை இப்படி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் எனக்கு பயமா இருக்கு. இந்த நந்தன உத்தியானவும் இந்த தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தும் இந்த தேவலோகமும் ஒண்ணுமே எனக்கு இப்போ சுகமாயிட்டு தோன்றதில்லை. 43வது ஸ்லோகம் கந்தர்வாணாம் ததாகேயம் நிருத்யமப்சரசாம் புனம் நத்வம் சுககரா நாரே நானாஜசுரயோஷிதா. கந்தர்வர்களோடு பாட்டும் அப்சர ஸ்திரீகளோடு நடனவும் எனக்கு இப்ப வேண்டாம். என்னோட மனைவியான உங்கட்டையோ இந்த தேவலோகத்தில இருக்கிற அழகிகளிலேயோ எனக்கு இப்ப தாற்பயம் இல்லை. 44வது ஸ்லோகம் ந ததா காமதேனுச்ச தேவவ்ருட்ச சுகப்ரதா கிம் கரோமி க்வ கச்சாமி க்வ ஷர்ம மம ஜாயதே. அதே மாதிரி காமதேனுவும் சுகப்பிரதமாயிருக்கிற சுகங்களை கொடுக்கிற கல்பவ்ருட்சவும் எனக்கு வேண்டாம். நான் என்ன செய்யட்டும், எங்க போகட்டும், எங்க போனாலாக்கும் எனக்கு சுகம் கிடைக்கும். 45வது ஸ்லோகம் இதி சிந்தாபர காந்தே நலேபே சுகமாத்மனி. இப்படி இருக்கிற நினைப்பினால என்னோட மனசுக்கு சுகம் கிடைக்கலை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தேவேந்திரன் மனைவி கிட்ட சொன்னார். 45வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறதாக்கும். அதனால வியாச உவாஜா இத்யுக்த்வா வஜனம் சக்ரா பிரியாம் பரமகாதராம். ரொம்ப பயந்து நடுங்கின்னு இருக்கிற இந்திரன் கவலைப்பட்டு இருக்கிற மனைவி கிட்ட இப்படி சொல்லிட்டு 46வது ஸ்லோகம் நிர்ஜகாம கிருஹாத் மந்தோ மானசம் சர உத்தமம் பத்மநாளே பிரவிஷ்டோ சௌபயார்த்த சோககர்ஷிதா. கிரகத்திலேந்து புத்தி கட்டவன மாதிரி இறங்கி உத்தமமான அந்த மானச சரஸுக்கு போனேன். அங்க போய் உக்காந்து சோகத்தால டயர்ட் ஆயிட்டு பரவசனாயிட்டு தாமரை தண்டுக்குள்ள ஏறி உக்காந்துண்டு சிந்தனை பண்ணிண்டு உக்காந்துட்டு இருந்தான் தேவேந்திரன். 47வது ஸ்லோகம் ந பிராஜ்ஞாயத தேவேந்திரஸ்த்வபிபூதஸ்ச கல்மஷை பிரதிச்சன்னோ வசத்யப்சு சேஷ்டமான இவோரகா. பாபம் தன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தேவேந்திரனுக்கு தெரிய வரலை. ஒரு பாம்ப மாதிரி தண்ணிக்குள்ள நீந்திண்டு. 48வது ஸ்லோகம் அசஹாயஸ்துராஷாடை சிந்தார்த்தோ விகலேந்திரியா தத பிரனஷ்டே தேவேந்திரே
ബ്രഹ്മഹത്യാഭയാർദിതേ. ആരും ഹെൽപ്പിക്കില്ലാതെക്ക് ചിന്തിച്ച് പരവശനായിട്ട് ടയേർഡായിട്ട് ശരീരം തളർന്ന് ദേവേന്ദ്രൻ ഇപ്പടി ഒളിഞ്ചു വാഴ്ന്താൻ. ബ്രഹ്മഹത്യാ പീഡിതനാன ദേവേന്ദ്രന് ദേവലോകത്തിലെ കാണാമാനവന്. 49ാவது ശ്ലോകം. സുരാശ്ചിന്താതുരാശ്ചാസൻ ഉൽപാദാശ്ചാഭവന്നദ ഋഷയ സിദ്ധഗന്ധർവ ഭയാർത്താശ്ചാഭവൻ വൃഷം. ദേവർകൾ കവലപ്പെട്ട ദേവേന്ദ്രനെ കാണർത്തുക്കില്ലായി. ദേവലോകത്തിലെ നിറയെ ദുർനിമിത്തങ്ങളെല്ലാം ഉണ്ടാച്ച് ഋഷികളും സിദ്ധர்களும் ഗന്ധർവர்களும் ഭയത്തില് என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச. 50ാவது ശ്ലോകം. അരാജകം ജഗത് സർവമഭിഭൂതമുപദ്രവേ അവർഷണം തദാ ജാതം പൃഥ്വീക്ഷീണ വൈഭവ. പ്രപഞ്ചം ഫുള്ള ഒരു ചൈതന്യമില്ലാമായി എടുത്ത് എങ്ക பார்த்தானாலும் பலவிதமான உபதிரவங்கள் நடந்தது. மழை பெய்யலை, பூமியில பலவிதமான நாசநஷ்டங்கள் உண்டாச்சு. 51ாவது ശ്ലോകം. വിച്ഛിന്ന സ്രോതസോ നദ്യ സരാംസ്യനുദകാനി വൈ ഏവന്ധ്വരാജകേ ജാതേ ദേവതാ മുനയസ്തദാ. നദിയില தண்ணி ஒழுகிறது நின்னுது. தடாகங்களில் இருக்கிற தண்ணி எல்லாம் வறண்டு போச்சு. இப்படி பூமியில அராஜகத்துவம் உண்டாச்சு. தேவர்களும் முனிகளும் அப்போது 52ாவது ശ്ലോകം. விஜாரிய நகுஷம் சக்ரு சக்ரம் சர்வே திவௌகசா സംപ്രാപ്യ നഹുഷോ രാജാ ധർമ്മിഷ്ഠോ വിരജോ ബലാത്. ദേവലോകവാസികളെല്ലാരും കൂടി ആലോചിച്ചിട്ടുണ്ട്. നഹുഷനെ ദേവേന്ദ്രനായിട്ട് വാഴിച്ച നഹുഷൻ ധർമ്മിഷ്ഠനായിരുந்தார் அப்படின்னா கொடியும் രാജാവായിട്ട് പദവി കടച്ചോണെ, രജോ ഗുണത്തോട് ബലം കൂടി വന്നോണെ. 53ാவது ശ്ലോകം. ബഭൂവ വിഷയാസക്ത പഞ്ചബാണശരാഹത അപ്സരോഭിർവൃത ക്രീഡൻ ദേവോദ്യാനേഷു ഭാരത. பாரதா, பரத வம்சத்துல ஜனிச்ச ஜனமேஜயா அப்படின்னு கூப்பிட்டு വ്യാസ ഭഗവാൻ ചൊല്ലതാർ. വിഷയാസക്തനും കാമപീഡിതനുമായി തീർന്നാൻ നഹുഷൻ ദേവ ഉദ്യാനങ്ങളിലെ അപ്സര സ്ത്രീകളോട് കൂടി ഇട്ട് വിളയാടിന. 54ാவது ശ്ലോകം. ശക്രപത്നി ഗുണാൻ ശ്രുത്വാ ചഗമേതാം സ പാർത്ഥിവ ഋഷീനാഹ കിമിന്ദ്രാണി നോപഗച്ഛതി മാം കില. ദേവേന്ദ്രനോട് மனைவியோட குணகணங்களை கேட்டு தெரிஞ்சு அந்த தேவேந்திரனோட மனைவியில அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. இந்திராணி எதனால எங்கிட்ட வரதில்லை அப்படின்னு முனிகள் கிட்ட நகுஷன் கேட்டான். 55ாவது ശ്ലോകം. ഭവദ്ഭിശ്ചാമരൈ സർവൈ കൃതോഹം വാസവസ്ത്രിഹ പ്രേഷയദ്വം സുരാകാമം സേവാർത്ഥം മമ വൈഷജീ. இப்போதைய ദേവേന്ദ്രനാനാക്കുമേ, നിങ്ങൾ എല്ലാരും കൂടി ആലോചിച്ചിട്ടാക്കുമേ എന്ന ദേവേന്ദ്രനാക്കിനത്. தேவர்களே, நீங்கள் என்ன நன்னா பார்த்துக்கிறதுக்கு அந்த இந்திராணிய எங்கிட்ட அனுப்ப வேண்டினதாக்குமே. 56வது ശ്ലോകം. പ്രിയം ചേന്മമ കർത്തവ്യം സർവദാ മുനയോ മരാഹമിന്ദ്രോദ്യ ദേവാനാം ലോകാനാം ച തദേശ്വര. ഋഷികളെ, தேவர்களே, எனக்கு என்னவாக்குமோ பிரியம், அதை செய்யணும். நீங்கள் இந்திராணிய
எங்கிட்ட அனுப்பிவிடணும். நான் இப்போ தேவர்களோடெல்லாம் இந்திரனாக்கும், இந்த உலகத்தோடெல்லாம் அதீபனுமாக்கும். 57வது ஸ்லோகம். ஆகச்சது ஷஜீமஹ்யம் க்ஷிப்ரமத்ய நிவேஷன இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா தேவா தேவர்ஷயஸ்ததா. இந்த நிமிஷமே இந்திராணி என்னோடு பக்கத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு இப்போதைய தேவேந்திரனான நகுஷன் ஆக்ஞை புறப்படுவிச்சார். இப்படி நகுஷன் சொன்னதை கேட்ட தேவர்ஷிகளும் தேவர்களும் 58வது ஸ்லோகம். கத்வா சிந்தாதுரா ப்ரோஜு பௌலோமீம் பிரணதாஸ்தத இந்திரபத்னி துராஜாரே நகுஷஸ்துவாமி ஹேச்சதே. இந்திராணியோடு பக்கத்துல போய் நமஸ்காரம் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னா, இந்திரனோடு பத்னியா இருக்கிறவளே துஷ்டனான அந்த நகுஷன் உன்னை கூட்டிட்டு வரத்துக்கு எங்க கிட்ட சொல்லியிருக்கான். 59வது ஸ்லோகம். குபிதோஸ்மானுவாஜேதம் பிரேஷயத்வம் ஷஜீமிஹ கிம் குர்மஸ்தததீனாஸ்ம ஏனேந்திரோயம் கிருதக்கிலா. அந்த நகுஷன் கோபத்தோடு கூடிட்டு எங்க கிட்ட சொன்னான், நீங்கள் இந்திரனோடு மனைவியான சஜி தேவிய உடனடியாயிட்டு இங்க சொல்லி அனுப்பணும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யட்டும்? அவன் சொன்னதை கேட்க வேண்டினவாள் ஆக்கும் நாங்கள், இப்படிப்பட்டவனே ஆக்குமே நாங்கள் இந்திரனாயிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டோம். 60வது ஸ்லோகம். தச்ருத்வா துர்மனா தேவி ப்ருஹஸ்பதிமுவாஜஹ ரட்சமாம் நகுஷாத் பிரம்மன் தவாஸ்மி சரணம் கதா. அதை கேட்டுட்டு ரொம்ப கவலைப்பட்ட இந்திராணி ப்ருஹஸ்பதி அப்படிங்கிற தேவகுருட்ட சொன்னா, எல்லாம் தெரியற பிரம்மஜ்ஞா, நான் உங்களை சரணம் பிராபிக்கிறேன், அந்த நகுஷன் கிட்டேந்து என்ன ஒன்று காப்பாத்துங்கோ. அதுக்கு ப்ருஹஸ்பதி சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். ப்ருஹஸ்பதி ருவாச்ச. 61வது ஸ்லோகம். ந பேதவ்யம் த்வயா தேவி நகுஷாத் பாபமோஹிதாத் நத்வாம் தாஸ்யாம்யஹம் வல்சே த்யக்த்வா தர்மம் சனாதனம். இந்திராணி தேவி, பாவம் செய்யறதுக்கு ஆக்கிரகிக்கிற நகுஷனை நீ பயந்துக்க வேண்டாம். குழந்தை, சனாதனமான தர்மத்தை வெடிஞ்சு ஒன்ன நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதே, தைரியமாயிரு. 62வது ஸ்லோகம். சரணாகதமார்த்தம் ச யோ ததாதி நராதம ச ஏவ நரகம் யாதி யாவதாபூத சப்ளவம் ஸ்வஸ்தாபவ ப்ருதுஸ்ரோணி நத்யக்ஷே த்வாம் கதாச்சனா. சங்கடத்தோடு கூடிட்டு சரணம் பிராபிச்சவாள காப்பாத்தாம இருக்கிறவா நரகத்துல போய் விழுவா. அதனால இந்திராணி, நீ சொஸ்தமாயிட்டு, உன்னை நான் ஒருபோதும் கைவெடிய மாட்டேன் அப்படின்னு ப்ருஹஸ்பதி இந்திராணிக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல 6வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.